ஏன் ஒரு சில நேரத்தில் நான் தேடினாலும் கிடைக்க மாட்டேதுன்னா, வீட்டில் தேடுற 4 பேரும் 4 மூலையில உட்காந்து தேடுறோம். அவர் அந்த ரூம்ல ஜெபம் பண்றாரு, இவர் இந்த ரூம்ல ஜெபம் பண்றாரு, அந்த அக்கா அந்த ரூம்ல பண்றாங்க, என் புள்ள இந்த ரூம்ல பண்ணுது. அவருடைய நாமத்தினால் எப்படி வரணும்? கூடி வரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி வரணும்? ஒரு மனமா வரணும். சொல்லுங்க, ஒரு மனமா கூடி வரணும். அப்பதான் கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார். நான் பரிசுத்தவான், பைபிள் படிப்பேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனா குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டேன். எப்படி காரியம் வாய்க்கும்? ஏன்னா அவர் ஒரு மனத்தை விரும்புகிற தேவன். ஒரு மனத்தை பத்தி நீங்க பைபிளை தேடினீங்கன்னா ஏகப்பட்ட வசனங்கள். ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும். அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்துக்கு ஒப்பானது ஒரு மனம். அப்ப தேவனை தேடும் போது ஒரு மனப்பட்டு தேடணும். நான் சர்ச்சுக்கு போவேன், என் மனைவியை கூப்பிட்டு வருவேன், என் பிள்ளைங்க அவன் எங்க போறான்னு எனக்கு தெரியாது பாஸ்டர். எப்படி காரியம் வாய்க்குங்கிறேன்? உன் பிள்ளைய சரியா தேவனுக்குள்ள ஒரு மனமா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே அதை செய்ய மறுக்கும் போது எப்படி காரியம் வாய்க்கும்? நான் வந்துட்டேன் பாஸ்டர், அவன் வந்தா என்ன வரலன்னா என்ன, நான் கரெக்டா தேடுறேன், என்ன ஆசீர்வதிக்கிறாரு, அவ்வளவுதான் ஆசீர்வதிக்கிறார், அதுக்கு மேல போக முடியாது. ஆமென். என்னைக்கு நானும் என் வீட்டாருமோ என்றால்னு மாறுறீங்களோ அன்னைக்கு உங்க குடும்பத்துல பரிபூர்ண ஆசீர்வாதம். ஏன்னா அன்னைக்கு நீங்க கையை கோர்த்து ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. என்னைக்கு வீட்டுல கையை கோர்த்து ஜெபிக்கிற ஜெபங்கள் தொடங்கப்படுகிறதோ, நான் பல விசுவாசிங்க வீட்டுல கவுன்சிலிங் பண்ணும்போது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க, கணவன் மனைவியா பிள்ளைகளோடு சேர்ந்து கையை கோர்த்து ஜெபிங்க, காலையில ஜெபிங்க, இரவு ஜெபிங்க. ஒருமனப்பட்ட ஜெபம் அது காரியங்களை வாய்க்க பண்ணும். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம்.